ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சேனல் தமிழ் 360. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடே மணமணக்கும் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்புக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். பிஞ்சு தேங்காயாக வாங்கிக்கோங்க. பின்னாடி இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நல்லா தேங்காய் பேஸ்ட் மாதிரி அரையும். தனியாத்தூள் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு முழுசாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க. உடச்சதாக இருந்தால் 8 சேர்த்துக்கோங்க. கறி மசாலா, கரம் மசாலா 2 சேர்த்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் குறைவாக சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி அப்போ தான் தேங்காய் நல்லா அரைப்படும். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நல்லா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இது மாதிரி இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் ஒரு குண்டா எடுத்து வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுதான் குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய். பட்டை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. கிராம்பு 4 சேர்த்துக்கோங்க. கல்பாசி சிறிது சேர்த்துக்கோங்க. நட்சத்திர சோம்பு 1 சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கோங்க. நான் 1 சேர்த்துருக்கேன். காரம் அதிகமாக வேணால் 4 சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, அதனால் நான் காரம் கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் 4 சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்குனா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிடும். நல்லா வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 4 தக்காளி மீடியம் சைஸு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்க கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி குழஞ்சி வரும் சால்ட்டு சேர்த்திங்கன்னா. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு முடிக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு முடிக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இடையில கலந்து விடுங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதில் யூஸ் பண்ண தூளெல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்த பொடியை யூஸ் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கறியோட. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு லிட்டு போட்டு மூடிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். அடிக்கடிக்கு கலந்து விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டைமில் காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா இந்த டைம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது செய்யும் போது வீடே மணமணமாக வாசனையாக இருக்கும். இது இப்போ ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு லிட்டு போட்டு மூடிக்கோங்க. அப்போ தான் நல்லா சிக்கன் பஞ்சு போல் நல்லா வெந்து வரும். கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. இடையில இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. மறுபடியும் லிட்டு போட்டு முடிக்கலாம். நல்லா கறி வெந்ததுக்கப்புறமா குழம்பு நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்பு கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது. கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செட்டிநாடு சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் தான் செஞ்சீங்களான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்யும் போது வீடே நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you for watching.